எல்லாருக்கும் வணக்கம். நேற்று என்னால் வீடியோ போட முடியல பொங்கல் செலிப்ரேஷனால். எல்லாருக்கும் ஹாப்பி மாட்டு பொங்கல். இன்றைக்கி வந்து நம்ம பிஹெச்டி ரிலேட்டடாக என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைன் காப்பி வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து சப்மிட் பண்ணணும். நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? சினாப்சிஸும் நம்ம அதில் தான் சப்மிட் பண்ணணும். தீசஸும் நம்ம சாஃப்ட் காப்பி அதில் தான் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த சாஃப்ட் காப்பி வந்து நம்ம எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டே கரெக்ஷன் பார்த்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, கரெக்ஷன் பார்த்துட்டு நம்ம ஃபுல்லாக கரெக்ஷன் பார்த்துட்டு பைண்டிங் கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ப்ளகியாரிசம் பார்ப்போம். அது முன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஹவ் டு செக் த ப்ளகியாரிசம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ளகியாரிசத்தில் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு நம்ம கரெக்ஷன் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டியில் வந்து ப்ளகியாரிசம் லெட்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த லெட்டரையும் வந்து நம்ம உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இருங்க, என்னோடய தீசஸ் நான் தேடிட்டு இருக்கேன். அப்படியே சைமல்டேனியஸாக என்ன பார்ப்போம். அதில் வந்துட்டு ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாஃப்ட் காப்பி வந்து நம்ம கரெக்ஷன் தான் பார்த்துட்டு என்ன சாப்டரில் அலைன் பண்ணணும், என்ன மாதிரி நம்மளோட பிளேட்ஸ் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? பிளேட்ஸ் எப்படி செட் பண்ணணும், அப்புறம் எப்படின்னு அரேஞ்ச் பண்ணி நம்பர் வைஸ் ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம். பார்த்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து அலைன் பண்ணிவிட்டு சாஃப்ட் காப்பி ரெடி பண்ணணும் இல்லைங்களா? அதை நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம என்றைக்கு தீசஸ் ஹார்ட் காப்பி ரெடி ஆகுதோ அன்றைக்கி தான் சாஃப்ட் காப்பியும் ரெடி ஆகும். ஆனால் வந்துட்டு என்னென்னா, ஹார்ட் காப்பியில் வந்து வித்தவுட் சைனில் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக பைண்ட் ஆகி நம்மளோட சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டு, டிக்ளரேஷன் பேஜு, அது எல்லாமே இருக்கும். அது எல்லாமே இருந்து நம்மக்கிட்ட ஹார்ட் காப்பி கொடுத்துருவாங்க. சாஃப்ட் காப்பி வந்து நம்மளோட ப்ரௌசிங் சென்டரில் தான் இருக்கும். ஏன்னா சாஃப்ட் காப்பியில் ஆஃப்டர் கெட் த சிக்னேச்சர், நம்மளோட ஹெச்ஓடி, நம்மளோட கைடு, நம்ம சிக்னேச்சர்லாம் வாங்கினதுக்கப்புறம் அந்த சிக்னேச்சர் காப்பியை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அனுப்பி அதில் இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப முடியும். அதனால் அந்த மாதிரி தான் நம்ம சாஃப்ட் காப்பி ரெடி பண்ணணும். என்னோடய தீசஸ் தேடி பார்த்துட்ருக்கேன், வெயிட் பண்ணுங்கள். இல்லைன்னா யாராவது தீசஸ் இருக்கணுமா பார்க்கலாம். தீசஸ் இல்லை, பிஹெச்டி தீசஸ். அந்த பேஜ் வந்து சாஃப்ட் காப்பி நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பிஹெச்டி டைட்டில் பேஜ், ஃப்ரண்ட் பேஜ். ஒரு நிமிஷம், இது டைட்டில் பேஜ். இது யாரோடதோ ஓப்பன் ஆகுதுப்பா, சோர்க்கங்கோல டவுன்லோட் பண்ணது. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ஹார்ட் காப்பி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து வித்தின் 3 டேஸ்க்குள்ளே நடக்கணும் எல்லாமே. ஸோ நீங்கள் பிஹெச்டி தீசஸ் வந்து சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஹவு டு ப்ரிப்பேர் த சாஃப்ட் காப்பி ஃபார் பிஹெச்டி சப்மிஷன் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? என்ன எப்படின்னா, நம்ம வந்துட்டு நம்ம போர்ட்டலில் நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம். பாரதியார் யூனிவர்சிட்டியில் நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அதில் தான் நம்ம சினாப்சிஸ் வந்து சப்மிட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் பிஹெச்டியும் சாஃப்ட் காப்பியும் நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து தான் சப்மிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட கைடுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்க சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுவாங்க. அப்புறம் ஹெச்ஓடி வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிக்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இது 3 நாளாக நடக்கணும். எப்படி நடக்கணும்னா, எல்லாரும் இருக்காங்களா, காலேஜ் லீவில் இருக்கா, இல்லை லீவு அந்த மாதிரி பார்த்துக்கணும். செமஸ்டர் ஹாலிடேயா இல்லை ஸ்டடி ஹாலிடேயா அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா வந்து இந்த 3 பேரும் வந்து ப்ரெசென்ட்டில், அதாவது அவங்க வந்து அட்டெண்டன்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம கைடு, ஹெச்ஓடி, அப்புறம் பிரின்சிபல், இவங்க 3 பேர்ட்டையும் நம்ம சைன் வாங்கணும். ஓகேங்களா? அப்போ அதே டைம் நீங்கள் சைன் வாங்கினோன்னே யூனிவர்சிட்டிக்கு போகணும். ஸோ மறுநாள் சாட்டர்டேனா அவங்க வந்து இருக்காது, நம்ம பிஹெச்டி செல் வந்து இருக்காது. ஸோ வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடியே பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மண்டேக்கு அப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள், மண்டே டியூஸ்டேக்குள்ளே. என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த 3 டேஸில் என்ன நடக்கணும் அப்படின்னா, ஹோலாக நீங்கள் எல்லா தீசஸையும் ரெடி பண்ணிவிட்டு, நான் ஆல்ரெடி முன்னே போட்டிருப்பேன் அந்த சர்டிஃபிகேட்டு, ப்ளகியாரிசம் செக் பண்ண சர்டிஃபிகேட் எப்படி பார்க்கணுன்னு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, மொதல் நாள் வந்து ப்ளகியாரிசம் சர்டிஃபிகேட் பார்த்துட்டு வந்துடணும். பார்த்துட்டு அந்த ப்ளகியாரிசம் ரிப்போர்ட்டை நம்ம பைண்டிங் பண்ணுற இடத்துல கொடுத்தா தான் அதை அவங்க முன்னாடி வச்சு பைண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லா அலைன்மெண்ட்ஸும் முடிச்சிருவோம். வித்தவுட் அந்த ப்ளகியாரிசம் ரிப்போர்ட் இல்லாமல் நம்மளோட சர்டிஃபிகேட்டு, அப்புறமேட்டுக்கு அக்னாலஜ்மெண்ட்டு, அது எல்லாமே அலைன் ஆகிடும். அந்த ப்ளகியாரிசம் ரிப்போர்ட் மட்டும் வச்சுருக்க மாட்டோம். நம்ம இதை ரெடி பண்ணி யூனிவர்சிட்டிலேருந்து கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா, அதையும் அவங்க அட்டாச் பண்ணி பிரிண்ட் பண்ணி ஒரு 1 ஹவர்லேயே கொடுத்துருவாங்க. நமக்கு எத்தனை காப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 ஹவரில் கொடுத்துருவாங்க. 1 ஹவர் 2 ஹவர்ஸ் தான் ஆகும். அப்போ நீங்கள் அது ஹார்ட் காப்பி உங்களுக்கு ரெடி ஆயிடும். சாஃப்ட் காப்பி வந்து சிடியில் சப்மிட் பண்ணணும்.
சிடிலையும் நம்ம சப்மிட் பண்ணுவோம் யூனிவர்சிட்டிக்கு. தென் அது இல்லாமல் நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்தும் நம்ம ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து வித்தவுட் சைன் இருக்கும். நம்ம ஹார்ட் காப்பிலையும் எந்த இடத்துலையுமே நம்ம சைன் போட்டிருக்க மாட்டோம். நம்மளோட சைனும் இருக்காது, டிக்ளரேஷன்லையும் மேம் சைன்லாம் இருக்காது, நம்ம சைன் இருக்காது, சர்டிஃபிகேட் அதுலேயுமே இருக்காது. அப்புறம் அதனால வந்துட்டு ஹார்ட் காப்பி நம்ம எடுத்துகிட்டு நம்ம காலேஜுக்கு போயிடணும். காலேஜுக்கு போயிட்டு 3 பேர்கிட்ட சைன் வாங்கணும். நம்ம கைடு கிட்ட வாங்கணும், அப்புறம் ஹெச்ஓடி மேம் கிட்ட வாங்கணும், அப்புறம் பிரின்சிபல் கிட்ட வாங்கணும். 3 பேர்கிட்டையும் சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறம் இதுக்கிடையில காலேஜில் வந்து நம்ம வந்து நோடியூ ஃபார்மும் கொடுக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ப்ராசஸையும் நீங்கள் முடிச்சிருங்க. நோடியூ ஃபார்ம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரின்சிபல் கிட்ட நம்ம சைன் வாங்க முடியும். அதுக்கப்புறம் நோடியூ ஃபார்ம் கொடுத்து நீங்கள் 3 பேர்கிட்டையும் சைன் வாங்கிட்டீங்கன்னா, சைன் வாங்கினதுக்கப்புறம் அந்த 3 பேஜை ஸ்கேன் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, சாஃப்ட் காப்பி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து சிக்னேச்சர் இல்லாத காப்பியை கட் பண்ணிவிட்டு இதை வந்து மர்ஜ் பண்ணிடணும். தென் அது இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் ஃபோல்டரில் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து யூனிவர்சிட்டிக்கு ரீசர்ச் சப்மிட் பண்ணும்போது பர்டிகுலர் எம்பி தான் இருக்கணும் நம்மளோட ஸ்கேன் பண்ண அந்த பிடிஎஃப் சாஃப்ட் காப்பி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போல்லாம் ஆன்லைன்லேயே வந்து பிடிஎஃப் ரெடியூசர்லாம் இருக்குது. அதில் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்லோட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம மேமும் வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க, ஹெச்ஓடி ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம சினாப்சிஸ் எப்படி சப்மிட் பண்ணமோ அதே மாதிரி நம்மளோட தீசிஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு லெட்டர் ஜென்ரேட் ஆகும் நம்ம அக்கௌண்ட்டில். அதை வந்து நம்ம பிரிண்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஃபர்தராக மேம் கிட்டலாம் சைன் வாங்கிட்டு நம்மளோட ஹார்ட் காப்பி, நம்மளோட சிடியில் ரைட் பண்ண ஒரு காப்பி, தென் இது எல்லாத்தையும் மேம் கிட்ட சைன் வாங்கினது மறுபடியும் சர்டிஃபிகேட் ஜென்யூஸ் அப்ளிகேஷன் இதெல்லாம் கொண்டு போய் யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணிடலாம். இப்படி தான் வந்து சாஃப்ட் காப்பி ரெடி பண்ணணும். ஓகேங்களா?